ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது காயல் ஸ்பெஷல் மசாலா. இந்த மசாலாவை தான் வழக்கமாக காயல்பட்டினமில் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்துடலாம். வத்தல் அரை கிலோ எடுத்துருக்கிறேன். அப்புறம் மல்லி அரை கிலோ, ரெண்டுமே ஈக்குவல் போர்ஷனில் எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு 25 கிராம், ஜீரகம் 25. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் முழு மஞ்சள் தான் எடுக்கணும், தூள் எடுக்கக்கூடாது. மஞ்சள் அளவு பார்த்திங்கன்னா 75. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் 25. இவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம திரிச்சு எடுக்கணும். வீட்டில் நார்மலாக மிக்சியில் போட்டிங்கன்னா இது மாதிரி நல்ல பட்டு போல் அரைப்படாது. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காயல்பட்டினமில் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணக்கூடியது இந்த மசாலா தான். நீங்கள் எந்த காயல் ஸ்பெஷல் சாப்பாடை ட்ரை பண்ணாலுமே அந்த ரெசிபிக்கு நீங்கள் இந்த மசாலா ஆட் பண்ணால் மட்டும்தான் ரியல் டேஸ்ட் கிடைக்கும். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் இதை போடுறோமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ மல்லி வத்தல் இது எல்லாமே நம்ம அரை கிலோவில் போடுறதுனால 1 கிலோவில் கிடைக்கும். அது போக இது கொஞ்சம் கிராம் சேருது இல்லை, 25 75, இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 150 கிராம் நம்மளுக்கு மொத்த மசாலா கிடைக்கும். அப்புறம் வத்தலையும் மல்லியையும் நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. 1 டே காய வச்சா போதும். காலையிலேருந்து ஈவினிங் வர ஏதாவது தாளத்துலையாவது இல்லை துணியிலையாவது விரித்து அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து திரிக்க கொடுக்கலாம். இப்போ திரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ பட்டு போல் இருக்குது அப்படிங்கிறத. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சு மிக்சியில் திரிச்சோன்னா அப்படி இந்த மாதிரி சாஃப்டாக பட்டு போல் கிடைக்காது பவுடராக. மல்லி, முழு மஞ்சள், அப்புறம் வத்தத்தூளில் உள்ள சீடு இது எல்லாமே ரொம்ப அரைப்படாது மிக்சியில். ஸோ கட்டாயமாக நீங்கள் ரைஸ் மில்லில் தான் இதை கொடுத்து எடுக்கணும். ரொம்ப காரம் சேர்க்காதவங்க, காரம் யூஸ்வலாக கம்மியாக சேர்க்குறவங்க மல்லி அளவு கூட்டிக்கோங்க. இப்போ அரை கிலோ வத்தல் எடுத்திங்கன்னா மல்லி 3/4 கிலோவை எடுத்துக்கோங்க. 1 கிலோ வத்தல் எடுத்திங்கன்னா 1.5 கிலோ மல்லி எடுத்துக்கோங்க. இந்த போர்ஷனில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்ன கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கிறேன் மசாலா. நீங்கள் அதை மிச்சம் இருக்கிறத எவ்வளோ நாளுக்கு ஸ்டோர் பண்ணாலுமே கெட்டே போகாது. கிட்டத்தட்ட இப்போ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். இந்த 4 பேருக்கும் இவ்வளோ மசாலா 4 மாதத்துக்கு வரும். நீங்கள் இந்த அளவை வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கூட்டி குறைச்சிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.